வணக்கங்க. மத்தியானம் வச்ச சாப்பாடு மிச்சம் வந்துருச்சு. அதை ஏன் வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு சரி உரப்படை செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு 50 கிராம் கடலப்பருப்பை ஊற வச்சு ஜாரில் அள்ளி வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு மிக்சியில் போட்டு குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சதை ஒரு ஏனத்தில் மாற்றி வச்சுட்டு சாப்பாடு அதில் போட்டு சாப்பாடையும் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நிறையா இருந்துச்சுன்னா 2 தான் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணால் குறன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதிலே போட்டுக்குவோம். தேவையான பொருள் தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் திருவி போட்டுக்கலாம். அது 2 வெங்காயம், கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம், மிளகாத்தூள், பட்டை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு சாப்பாடுங்கிறனால பட்டை மிளகா போட முடியலை, அதனால் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு பாருங்க கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். அதுக்கு தான் ஒரு இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள் கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன்ல அதை போடுறேன். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட தேங்காய் திருவின தேங்காய் போட்டுக்குவோம். எல்லாம் போட்டாச்சு. இன்னும் கிண்டிக்குவோம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் சட்டி சூடானோன்னா அப்படியே ஊற்றுவோம். உங்களுக்கு வந்துட்டு இது ஈஸியாக செய்யணுன்னாக்கா பருப்பு ஊற வச்சு செய்ய முடியலனாக்கா கடல மாவு போட்டுக்கலாம். கடல மாவு போட்டு ஈஸியாக கூட செஞ்சுக்கலாம். நான் கடலப்பருப்பு இருந்தனால கடலப்பருப்பு போட்டுட்டேன். ரொம்ப தண்ணியாக வேணாம், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சட்டி காஞ்சிருச்சு. சரி செய்வோம். வேணாக்கா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நைஸாக தேய்க்கிறா இருந்தால் நைஸாக தேய்ச்சிக்கோங்க. இல்லை இப்படியே இருக்கட்டும் முறுமுறுன்னு வேணுனாக்கா இப்படியே ஊற்றிக்கலாம். வேகட்டும். அதில் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அப்படியே விட்டுக்குவோம். பாருங்கள் வெந்தோடனே அப்படியே திருப்பி போட்டுக்குவோம். பாருங்கள் உரப்படை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஜீனி வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். எனக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். ஆனால் இந்நேரத்தில் தேங்காய் சட்னி அரைக்கல, அதனால் நான் ஜீனி வச்சு தான் சாப்பிட போகிறேன். அங்கே ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.